எட்டுப்பட்டுச்சு அண்ணே அண்ணே எங்கனே போறியா? அதே வளர்த்த குளம் தானே வாண்ணே. நீங்க வந்த ஊர் அதே ஊர் தானே. எட்டுப்பட்டுச்சு கட்டி காட்டு வீரமகே புள்ள தங்கத்தை போட இந்த மகன் ஒரு கல்ல சொந்த மகன் அடுகர காவலுக்கு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். அடுகர காவலுக்கு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஒரு கல்ல காவ தட்டு உசுர போறதான நம்ம ஒரு கல்ல காவ தட்டு உசுர போறதான நம்ம ராசா கம்படுத்த சிங்கம் புலி தான் உடம்பு. இங்க ராசா கம்படுத்த சிங்கம் புலி தான் உடம்பு. ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். சம்சாரிக்கு மொத்த மகன் ஒரு புள்ள பொண்ணு தம்பி எட்டுப்பட்டி சீமையெல்லாம் புள்ள தங்கத்தை போல ஒரு கல்லம் சொந்த ஒரு ஊரை ஓடி தானே கோமாளி வேஷம் போட்டு இருக்க. ஒரு ஊரை போய் தான் கோமாளி வேஷம் போட்டு இருந்தார். நாலு முடிஞ்ச ஒரு பிறருக்கு செஞ்சிருக்க. நாளை முடிஞ்ச வட்டி செஞ்சிருக்க. கஷ்டப்படும் சம்சாரிக்கு மூத்த மகன் மைசன் ஒரு புள்ள பொண்ணு கல்லாம் திருவிழுக்கு அண்ணன் அடக நடக வந்து இந்த மகன் ஓடுறானே. அங்கே ஒரு மகளானே பழத்துல காத்து நாடக நாடகம் இந்த மகன் ஓடுறானே. புரிதே என்று அந்த மகன் ஓடுறானே. கைதட்டின 4 பேத்துக்கு நன்றி. நீதான் தமிழ்நாடு, நீங்க சவராஷ்டிராவா? கைதட்டலாம். நான் கட்டி காத்த என் அழகர் கோயில் திருவிழா இப்படி இருக்கடா. என்னடா மகனே வீரத்தேவா அப்பா இந்த வெண்ணமேன போய் அப்பான்ட்டேனே. சரியான கூட்டம் இருந்துச்சு. எச்சி துப்புனா கூட இடம் இல்லாம அவளை இடைஞ்சலா கூட்டம் இருந்துச்சு. இப்ப எங்கன வேணாலும் ஒண்ணுக்கு இருக்க அளவுக்கு இடம் கிடக்கணும். நான் கட்டி காத்த அண்ணே கம்பெனி இடிச்சு போய் கிடக்கடா. நாங்க எச்சித்து என்ன பண்ணிருக்கோம் பத்தியா? அடுத்த வருஷம் வரும்போது அண்டா கொண்டு வா வெண்ணமனே. எத்தனை ஜப்பால போறேன் கொண்டு போல போட பேப்ப மேனே. மகனே அப்பா ஐயோ அதே பழகி போச்சாடா. எங்க அப்பா வேற சொன்னா நீ லேசா கையில இறக்கி விடுவேன். அவ்வளவு பெரிய ஆளு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பி தலைவர். அப்பா தலைவர் இடிய விழுத்தாடிட்டால. தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வீட்டில் இருக்க வேண்டியது பெண். நன்றி ரோமம் ரோமம். நான் வரலைன்னா ஊர்ல மசாலா ஜாமான் கூட காசு வாங்கிக்க மாட்டேன். நீ மண்டையை பார்த்துக்கிட்டே இரு. உனக்கு அரும்பார வரப்பட போகுது. எவன் கூடி கட்டாலும் உனக்கு வெத்தலை எச்சி கப்பு. எங்க அப்பா நேற்று காலையில டேண்டாரு. என்னடா வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டான். சோத்துக்கு ஊம்பிட்டு சோத்துக்கு ஊம்பியா? இல்ல உன்னை கேட்டு வேற மாதிரி விழுந்துச்சுனே. எங்க அம்மா சொல்றாங்க அம்மா. ப்ரோ நீங்க மெட்ராஸா? ஆமாடா. மெட்ராஸில் எங்கேயே கிட்ட இருக்கேன். மொத்தா சைதா பெற்றா மொத்தா குரம்பட்டாடா. பெட்டிக்காரனா இல்லை கருது வண்டி ஓனராடா. கனியனே சிரிக்காதனே. 7 பிள்ளை 10 அம்மா 10லேண்டுச்சு. என்ன அதுக்கப்புறம் அப்பா வீட்டில் இடம் இல்லடா. சின்ன குடிசுக்களை 7 பிள்ளைய போட்டு ஆட்ட முடியுமா? வேலை மதுரை பாடுறான். என்ன இதே வேலையாக தான் இருந்துட்டு போகிறோம் உங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பா போய் கவக்கம்பட்டை கலைச்சி விட்றியா? இன்னொரு பிள்ளைக்கு தவட்டான். ஆஹா என்னண்ணே 5 ஒரு அப்பா தாவுறாரு. கிரகத்துக்கு சாமி இறக்கும்போது 7 பேர் அருவா பிடிச்சாங்களாம். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நேர்ந்த சம்பவம், எல்லாத்துக்கும் நேர்ந்த கொடுமை தான் எனக்கும் மிஸ்டர் அகலமடு. அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கும் ஒரு பொம்பளை கூட கிடைக்கல ப்ரோ. என்ன
கல்யாணம் பண்ணலைன்னு ஏனேன்னு கெஞ்சிரியா? கும்பிட்டு அழகா இருக்க உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது? கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுற? அற வாங்க போகிறேன். உங்கள் ஊரில் எதுவும் ஓடாத பழைய கிரைண்டர், சின்ன கப்ளிங், வித்து போன கப்ளிங், ஐயா அகண்ட மடுவு எனக்கு எப்படியாவது இனப்பெருக்கம் செஞ்சு விடுங்கய்யா. இனப்பெருக்கம் நான் செய்ய முடியாதுடா. சாரி ப்ரோ, உங்களை பார்த்தா ஆள் அகண்டனால சகிலான்னு நினச்சிட்டேன். இங்கிடுச்சான்னு அதை நகர முடியல, அவனால் உட்கார முடியலை. பார்த்து வாப்பா, எல்லாத்தையும் அடி இடிச்சு விட்டு தெருவில் தெரி. வணக்கம். தலைப்புச் செய்திகள். எதுக்குடா வந்த மச்சான்? என்ன முறகட்டவளை அண்ணேன்னு சொல்லிட்டு மச்சான்ற? என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குல்ல ஐயா, கருத்தாய்த்து அடிக்கலடா கொஞ்சனே. ஐயா, இழைச்சி கிடக்கிற எனக்கு லேசாக ரீப்பரை சேர்க்கணும்னு நினச்சிகளே, நான் வளர்த்த என் குருட்டு கோழி முண்டை. ஐயா, உங்கள் தங்கச்சி ஆள் தடவலாமையா? உங்கள் தங்கச்சி ஆள் நல்லா இருக்குமா? அழகா இருக்கும் மச்சான். நான் இப்படியே காலையில் போய் அழகர் கோயிலில் திருப்பூட்டிட்டு அப்படியே போயிடவா? ஏன்னா அழகர் கோயிலேருந்து சீனு வந்திருக்கேன். எங்கடா இருக்கேன் சீனு? அவன் மாலை கட்டுற பெருமாளுக்கு முத மாலை காலையில் இவங்க அப்பா கட்டி தான் கொண்டு போய் கோயிலுக்கு போடுவாங்க. வாழ்த்துக்கள் சீனு, நல்லவன். அழகர் கோயில் போனாலும் எங்கே போனாலும் என்னை விட்டு இருக்க மாட்டேன். என் தம்பி நல்லா இருக்கான். அவன் தான் கல்யாணத்துக்கு மாலை எடுத்து கொடுக்குறவன். நம்ம அனுசரித்து பேசிக்கிறோம். சீனு நமக்காக அத்தை குழிக்கு கூட கட்டுவேன். போய் உன் தங்கச்சியை கூட்டுவாங்க மச்சான். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு வரணுங்க. பெரிய மனசு மச்சான். போ. இவனே ஆள் இப்படி இருக்கானே, அழகர் கோயில் குட்டியான மாதிரியே இருக்கானடா. எப்படி சோழநாத்தை திங்கிறதுக்கு பதிலாக கரும்பை காலி பண்ணிடுவேன். ஆனால் இந்த விடத்தெல்லாம் மண்ணில் உள்ள ஐயனாரே, அரும்பு ஒரே கூடாதுடா. உன் எல்லைக்கு வந்தவனே எனக்கு பொண்ணு கிடச்சிப்பா. ஐயனாரே, ஐயனாரே, அரும்பு ஒரே கூடாதுடா. காலையிலேயே அழகர் கோயிலில் போய் மொண்டாட்டியை தாலி கட்டி கூப்பிட்டு வரணும். அடுத்த வருஷம் அந்த விடத்தோளத்துக்கு வரும்போது 2 பிள்ளையை தூக்கிட்டு வந்து ஊரில் கிழக்கு வாங்கி கொடுப்பேன். என்ன மாட வந்துட்டு வர்றானா மச்சான்? என் தங்கச்சி பரிசத்துக்கு பாய் தல்வானியோட வந்திருக்குங்க. அவ்வளவு ஸ்பீடா? ஆமாங்க. உங்க மேல அப்ப ஏற்கனவே புலங்கன முண்டையா இருப்பா விளையாடா? இல்ல மச்சான், இல்ல எந்த பொம்பளையாவது மச்சான். மச்சான் அந்த சூமுன கையை எங்கனே பார்த்துருக்கேன் மச்சான். இல்ல மச்சான், என் சீட்டுக்கு முன்னாடி ஒரு நகத்துல கீறுற கதை இது மாதிரியே இருக்கு. கொஞ்சம் காலை காட்டுங்க. அதே கட்ட வர பெண்டு கலை. டேய் டேய், என்னை நீங்க குழி தோண்டலடா, என்னை பெட்ரோலோட மோசமா எரிச்சிட்டீங்களடா. டேய், இந்த காலை எங்கனே பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமாடா? சரி, நாட்டில் கிடைக்காம திடுறாங்க. அவங்க வாயால் என்னை ஒரு தடவை அத்தியான கூப்பிட சொல்லுங்க. அதோட நான் கிழக்கு விழுந்து ஓடணும். கிழக்கு விழுந்து ஓடலாம் போடக்கூடாது. பாயை விரிச்சு போட்டு இங்கே பரிசும் போட்டுறணும். அப்போ நாங்கள் பஸ் நைட்டு கொண்டாட நீ ஊட உட்காந்து கடலப்பருப்பு திங்கிறியா? ஏன் முறகட்ட பயமேனே கூப்பிட சொல்கிறான். தங்கச்சி மச்சான கூப்பிடுமா? அத்தான். இப்படி தமிழ்நாட்டில் எந்த பொம்பளைக்கும் தொண்டை இல்லையாடா? மறுபடியும் கூப்பிட சொல்லுங்க. அம்கரார் ஆத்துக்காரன்னு சொல்ல ஆத்துக்காரன்னு சொல்லுங்கடா தங்கம். ஆத்துக்கார். என் காரே டிவி கட்ட முடியாமல் இருக்கு. இதில் ஆத்து இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கேன், மட்டுப்படலை. என்கிட்ட டெய்லி திங்கிற வாய் மாதிரியே தெரியுது. இப்போ எதில் போய் முடியுன்னு பார்க்குறேன். கண்ணாடி பார்க்கையில் அங்க உன்னாடி ஓமும் வந்தான். என்னடா அது? பனைமரம் நாரை உரிச்சது மாதிரி இருக்கு தொண்டை. நான் வாரேன் பாய் போட. வாய் போட வராத, வாய் போட வாயா வாய் போட. நீதானா அந்த முண்டை, என்னைய கொள்ள வந்த தெண்ட முண்டை. விரைக்குமா? கொஞ்சம் மெடிக்கல்ல போய் மாத்திரை ஓட்டுவார். ஐயா,
மச்சான் உங்க தங்கச்சியை கட்டிக்கிறேன் அந்த மாட்டு தடத்தை மூட சொல்லுங்கய்யா. அது வேற மெக்கானிக் ஷாப்புக்கு போய் ஸ்க்ரூ ஓடாத டியூப்லைட் மாதிரி நாசமா போக மறைங்கடா. இப்படி அளவுட்ட முகம் இருக்கும்போது எங்க பாக்குற நீ? ஆனா இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு இந்த 2 வருஷத்துக்கு பொண்டாட்டி நினைப்பே வராதே. உங்க பொண்டாட்டியை தொடரும் போது இதுதான் இருக்குந்தா வெட்டி இழுத்து கட்டு நெளிஞ்சிடும். மச்சான் அந்த பாயை விரிச்சிருவோமா? அந்த பாயை மாட்டு தமிழ் வச்சு பிச்சை எடுங்கடா முண்டையில போங்கடா. போங்க தலைவா, என் கல்யாணத்துல மண்ணு விழுந்துருச்சு நீ வேற. இல்ல மச்சான் உனக்கு இதே நிலைமையாத்தியா இருக்கு, அதே புலம்பிட்டு போற. இருந்த என் வாழ்க்கையே தொங்கிட்டு இருக்கு, நீ வந்து அருவாட்டை வெட்டி விட்டு போற. கண்ணே அருகில் வா. என்ன நாட்டிலேயே இது கூட கிடைக்காம சில பேர் திடுறாங்க. என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டா உனக்கு என்னைய பிடிக்கலையா? நீ சொன்ன என்ன வேணா கேட்பேன். உன் பேரை சொல்லு. தொடாதீங்களே தொடாதீங்களே. ஏன் சீக்கு வந்த முண்டையா? உங்களை எனக்கு புடுக்கல. ஏய் செல்ஃபி எடுத்து கூட அனுப்பி விடுறேன், புடுக்கலையும் சொல்லக்கூடாது. உங்க பேர் என்னடா? சப்னா. வெள்ளி சேவையெல்லாம் செய்வீங்களா? பேர் சப்னா. உங்க தங்கச்சிக்கு என்னைய பிடிக்கலையா மிஸ்டர் அகண்ட மடுவு? தங்கச்சி எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். பாத்தியா அந்த பழக்கத்துக்கு இங்க மண்டி ஓடுறா வருது. டேய் எனக்கு பொண்ணு வேணாம். புலக்கு அப்ப நீங்களே புலங்க. நான் வளகாப்பு டயத்துல சொல்லி விடுங்க. அது தங்கச்சிடா. தங்கச்சின்றே என்ன மடுவு போய் சொல்லாதீங்க. இல்ல மச்சான் அது நீங்க நினைச்சு. அண்ணே தங்கச்சி உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா? மனசு இருந்தா எதுக்கு நம்மளோட நாடகத்துக்கு வர்றேன்? இப்படி அழகான கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பயலுக்கு கொடுக்கணும் அண்ணே. அண்ணே எங்க ஊர் பஸ் போயிருச்சா? எனக்கு கல்யாணமே வேணாம். நான் அப்படியே வேணாம்னு டாட்டாசின்னு அப்புறம் இப்படியே கண்ணி கழியாம இருந்துட்டு போறேன். உன் கிண்ணி என்னைக்கு இங்க வா ஏத்தா. அது பிடிக்கிறது பிடிக்கல அது உங்க தனிப்பட்ட பொம்பளை விஷயம். அதை நான் தலையிடுறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தகுதி இல்லை, அருகதை இல்லை. பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். கடைசியாக ஒன்று சொன்னீங்களே கிளி குரங்கு, இதில் யாரு கிளி யாரு குரங்கு அதை மட்டும் சொல்லிருங்க. ஒரு சீட்டை மட்டும் எடுங்க தங்கம். யாரு கிளி யாரு குரங்கு? கண்ணாடிய பாருங்க. யாரு கிளிடா? நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. ஊர்னு தண்ணியை ஊற்றி உங்க குடும்பத்தோட அரைச்சு போடுவோம்டா. டேய் போடா போண்டா முண்டை. இதுல போக முடியல. செய்யா வந்து வா. இந்த பையா பண்ண வேலையை கொஞ்ச நேரத்துல நம்ம குடும்பத்துல மிளகாத்தூள் அரைச்சிட்டாங்க. யார் அரைச்சா? ஆள் வர வர அழகா இருக்கீங்க. குதிரை மாதிரி இருக்கிற ஒன்னையை விட்டு விட்டு நான் கச்சை கருவாடை லைன் பண்ணது தப்புத்தேன். செய்யா கிளவி குரல் கேக்குது, எங்கிட்ட இருந்து கேக்குது? நீ தாயமங்கலம் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கும் போது அந்த ஊர் பொம்பளை ஊரா சொன்னுச்சு, கள்ளிச்சேரி பப்புன்னு போடுற எம்கேஆர் ஒண்டாட்டி அவர் நல்லா இருக்கணும்னு சட்டி எடுத்து விளையாடுறா. இளையவடியா இளையவடியா, உன்னை எல்லாரும் இளையவடியான்னு சொல்லுவாங்க. இளையதாரத்தை இவதே உங்க அக்கா பைபாஸ் தேவடியா. அது என்ன பைபாஸ் தேவடியா? அந்த ஆள் சொல்லிட்டு போன தகுந்த மாதிரி நீ துணியை பிடிச்சி பண்ணி நடந்துகிட்டு இருக்க. மடி வெக்கம் கட்டவளே பைபாஸ் தேவடியா. யார் வெக்கம் கட்டவ? நீ வெக்கம் கட்டவ. வித்தியாசமா இருக்கு. நீ வெக்கம் கட்டவ. ஐயோ ஐயோ ஐயோ. போடி இந்த தேவடியா. போடி இவளே. போடி அவளே. சப்னா சண்டை வேணாம். சப்னாவா? மரியாதையா நீ தொடாம இருந்துகிட்டா உன் மரியாதை காப்பாத்து. நீ பெரிய உலக அழகி. அழகுக்கு வருவியா? ஓடி கச்சை கருவாடு. கால் அழகுக்கு வருவியா? உன்னை இதுல நொறுக்க முடியும் பாத்துக்க. மூடி தோலை பயந்து. இது என்னடி வெயிலுக்கு வந்த வேலை கட்டி மாதிரியே இருக்கு. முத்தத்தை குடியா? முத்தத்தை குடியாவா? நீ மானத்தை மறைக்கணும், குடும்ப கௌரவத்தை நீ தாண்டி காப்பாத்தணும். ஐயோ தங்கச்சி சப்புனா. சப்புனா மாப்பிளைக்கு நீ எங்கமா போவ? மானத்தை நீ கட்டி காப்பாத்து. சப்புனா அவதாரி பேருக்கு என்னைய கட்டி வச்சு இன்னொருத்திய கூப்பிட்டு யாரை இன்னொருத்தின்ற? நீ தாண்டி ஏன் வாழ்க்கையில குறுக்க வந்திருக்க?
மானத்தை நீ காப்பாத்தன. ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு சொல்லு. இவங்க பெரிய பத்தினி மூஞ்சி முகரைய பாரு முகரைய. மானத்தை காத்துல பழக்க. ஐயோ இதுகிட்ட என்ன இருக்குன்னு இது தொப்புளு மேவன ஒம்பளை எங்கனதான் பாக்க. டேயா யோ அது மூஞ்சில கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, இது இல்ல எதுவுமே இல்ல. இத போய் என்னையா பண்ண? ஏன் காலால கொரியாடி காலால இருக்கு. ஐயோ என்ன செய்யுது? கறிக்கட்டு தூறு மாதிரி இருக்கு. எங்க தூக்கி வைக்கிறா பாரு கையே. ஏன் முன்னாடியே நீ அதே மாதிரி வை. நல்ல பொம்பளை வைடி. ஒண்ணே ஒட்டமுது கொற கொற. ஓடி கட்டுவாடி முன்ன யாரு ஒத்த புடிச்சு இருக்குவே? நறுக்கு முன்ன வந்து ஒண்ணே வந்து உனக்கு புருஷ கிடைக்கலையா? ஏன் மதனரே நக்கனால தடுக்க புள்ளனால. என்ன ஆளுண்டக்கார எதையோ வாட்சி காட்டுறாரு. என்ன வாச்சாரு? பண்ணுங்க இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வேணாம். இவன் மூச்சு முகரை பாரு முகரை. அடிக்க வந்துருவா என்ன? இருவரே ஐயோ தங்கச்சி சப்னா லூசு முண்டை உன்னையால என் புருஷன் மெண்டல் ஆயிட்டாரு. என் புருஷன் பெத்த. இருவரே வாயில இருந்து கட்டி ஆயிடுச்சு விழுந்துருச்சு. நாசமா போ. ஏன் மச்சான்? சரி மச்சான் சரி எந்த பொண்டாட்டி புருஷனை கட்டி பிடிச்சாலும் பெத்தேன் பிறந்தேன். ஐயோ ஏடா கண்ணு திண்ணி வவா விழுந்துருச்சு ஆலமரத்து. என்ன கையோட வந்துருச்சு. இங்கே வரு. அட கண்ட கருவே. ஏண்டி ஒட்டு மசாலா வச்சுதான் இந்த ஆளு பழப்பறியா? என்னை மாதிரி ஒரிஜினலா இருக்கணும்டி. எங்க பாவு? ஐயா வெடத்த ஊமச்சியோட வெடத்த வெடத்துல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன அஞ்சாடி கேட்ட நாளைக்கு மதுரை மாநகரமே என்ன பேசும்? ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்க. எந்த மசாலா போத்தா அவன் மண்ட கதை. ஏமாமா அது என்ன இந்த பிள்ளைக்கு முன்னாடி நரைச்சிருக்கு பின்னாடி கருப்பா இருக்கு? நீ குனிவே உன்னைய பாக்குறேன். தங்கச்சி நான் தெரியாம தான் சப்னா. கேக்குறேன். என்ன குறை வச்சு? என்னப்பா சப்போதான் போயிருக்கு. இல்ல சப்னா உனக்கு என்ன குறை வச்சு? அது பேச்சோட பேச்ச எனக்கு அடிச்சேன்னு சொல்லுது. உன்னைய கட்டுனா நித்தம் எல்லா பக்கமும் கேமரா மாட்டணும். ஏன்னா உன் உடம்புக்கு அழகுக்கு ஐசி வண்டிக்காரன் கூட நிப்பாட்டி நீச்சல் தண்ணி விடுங்கன்னு உள்ளே வர்றேன். கேபிள் டிவிக்காரன் லேசாக புள்ளி அடித்தா ரிமோட்டை சரி பண்ணவாண்டு ஒரு ரிமோட்டை பேட்டரியை மாற்றி விட்டு. ஆனால் அதை கட்டினதுலேருந்து இன்னும் நான் கரண்ட் புல்லு கட்டலை. குறிக்க வந்திருக்கேன். இது அதோட நாய் கடிச்சு அதை போய் எப்படி செஞ்சீங்க? தண்ணியை போட்டால் என்னன்றது. அம்மா இங்க வாங்கம்மா நம்ம குடும்பம் மானமே பாப்போது. மச்சான் அதனாலதான் என் தங்கச்சி மாசமா இருக்காங்க. அது நான் காரணம் இல்லைப்பா, குரங்களை தவிர இருக்கு. குரங்கா? அதான் அது மூஞ்சி எப்படி இருக்கா? அத்தா அந்த கிருணி பழத்தை மூடுத்தா. ஏய் அது வயிற்ற பாடுறா. குட்டி நாய் 8 நாள் பட்டினி கிடந்தா இருக்கும் பாடுறா. அடாடாடா எனக்கு படவரம் வருது. ஒரு புருஷனுக்கு வாக்க போட்டா எல்லாம் சரிதா. ஏண்டா சப்பு உன் தங்கச்சியை நீ சேர்த்துக்கிட்டே அடக்கோழி மாதிரி. நாங்க 2 பாடி தவிர பைபாஸ் தேவடியா? ஆமா என்னதான் இருந்தாலும் அடுப்பு தண்ணி தெரியா இருந்தாலும் ஒரு விறகத்தை அமத்தி திணிக்கணும். அது வந்து எனக்கு ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு இருக்குவா போய் இருந்துட்டு வந்துடும். உன்னையோட லாபரம் அதை பார்த்து நான் சாகவா? இருக்கும்போது கப்புல பிடிச்சிட்டு வாங்க. எதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்களா? சோத்துல ஊத்தி செக்அப் பண்ணணும். சோத்துல ஊத்தியா? ஏன் மாசமா இருக்கா இல்லையானா? மஞ்சக்காமலை என்ன மாதிரி நீ அழகாத்தான் இருக்க. என்னது? ஐயோ என் கிறகமா ஊற பிடிச்ச கிறகத்துக்கு நாயை பிடிச்ச சூடு ஓட்டாலும் இதை கூட்டி அந்த வீட்டுல வச்சு இதுவும் நானும் ஒண்ணா? இது மூஞ்சி மாதிரியா இருக்கு என் மூஞ்சி. நாயை பிடிச்சி எதுல சூடு விடுவாங்க? தங்கச்சி வாத்தா. அந்த புள்ளைய மட்டும் இப்படி இழுக்கிறியா? என்னைக்காவது ஒரு ஆள் எடுத்திருக்கியா? அதான்
சின்ன வயசுல அண்ணே உனக்கு கிளுகிழப்பு காட்டலையா? அப்படி காட்டுதா? அப்ப சின்ன பிள்ளைங்க ஏயா இது அருவாமண்ணே. ஏயா இது என்ன பொது சொத்தா ஆளாளுக்கு காமிச்சு- என்ன கிளுகிழுப்பு அப்படித்தான் இருப்பானே. ஆத்தாடி, நான் என்னத்த சொல்ல என்ன நீங்க பாடிட்டு இருக்கும்போது என்னமோ பண்ணுச்சு. இந்த ஆள் திரும்ப ஏங்கட திறந்து காமிக்கிறாரு. உள்பாவடையாது. உள்பாடலாம பாரு வடகம் முழியிற துணியை கட்டி வந்திருக்க. இது மாதிரி நான் பாவடைய பார்த்ததே இல்லையே. அதாண்டி நீ வடகம் முழிஞ்ச துணி. என்னடி கட்டி வந்திருக்க? இது எங்க தூக்கு? புடி துணியை கடிக்க வந்திருக்காமா. எங்க தூக்கு? தூக்கு பாவடை தூக்கு. உள்ள புளுத்துனே. புழுக்க என்ன துணி? எம்புட்டு நீளம். அண்ணே, நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? அவங்க யாரு? நீளத்தை வர வர ஒரே மாட்டிட்டு வர. அண்ணா, இப்ப இவங்க யாரு? இதுதான் உனக்கு நாத்துனா. எப்படி நாத்துனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். அது என்ன ஏத்தனாரு நாத்தனாரு? நேத்து மாடுத்தாவணி காரு மாட்டுல உருளைக்கிழங்கு ஏத்துனேன். உருளைக்கிழங்கு ஏத்தனா அப்படியே நாத்தனாருமா? சேனக்கிழங்கு ஏறிடுச்சு. சேனக்கிழங்கு நான் பார்த்தது இல்ல. கருணக்கிழங்கு. அண்ணா, இவங்க மாசமா இருக்காங்களா? இவங்களுக்கு பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கு? எது மாதிரி? ஏற்கனவே மூத்தவைய வளர்ந்துட்டேன். அவன் தான் தினசரி நீ கொடி கட்டி மிருகத்தில் வளர்க்குறேன் தான். கொடியாத்துறது யாரு? அவன் தான் மூத்தமை. ஐயோ, திருச்சிராமா, இங்க தெரிச்சிரும். மூத்தரத்தில் மைனா மூத்தமையன். ஆமா அப்பாடா. போட்டானே அம்மா அந்த சொரக்கா முளைச்சிருச்சு மூடு. அதுவா அவரு அப்ப அப்ப எப்பறம் அவுப்பானதே நீ எச்சி முத்தியா இருக்கியாங்க. என்ன தங்கச்சி அது? ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று. இது பரீட்சையில் வர நல்லா எழுதுங்க பாய். டீச்சர்கிட்ட போய் இப்படி அவுத்துருக்காமி 8 நாள் லீவ் விட்டு போட்டு லீவ். ஏய் அது பீ துணி மாதிரி இருக்கிறாரு.